ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர், ஆய்வாளர், பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். இந்த மோடி அரசு அமைந்ததில் இருந்தே இது நாயுடு கையிலும் நிதிஷ் கையிலும் இருக்கு. சந்திரபாபு நாயுடு சில கோரிக்கைகளை வைப்பாரு, அதை நிறைவேற்றலைன்னா அவர் பிரச்சனை பண்ணுவார். நிதிஷ்குமாரும் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து, சாதிவாரி கணக்கெடுப்பு, அக்னிபத் இது போன்ற விஷயங்களில் மோடிக்கு எதிரான சில விஷயங்களை முன் வைப்பாங்க அப்படிங்கிறது நாமளே தொடக்கத்திலேருந்து பேசியிருக்கோம். இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே எல்லா விஷயத்துலையும் விட்டு கொடுத்தாங்க. அமைச்சரில் முக்கிய பதவி, ரயில்வே மினிஸ்டர் பீகார் விடவே விடாது. இப்படி ஒரு வாய்ப்பு வந்துமே ரயில்வே துறையை விட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ சபாநாயகரை இவர் சந்திரபாபு நாயுடு விட்டே தரமாட்டாருன்னாங்க. பட் அதுவும் அதே மாதிரி மோடி 2.0 இருந்த மாதிரியான சூழலாகவே அமைந்து போயிட்டு இப்போ பீகாருக்கு நிதி தர முடியாது அப்படிங்கிற விஷயத்தை மோடி சொல்லியிருக்கிறார். இதற்கு ஐக்கிய ஜனதாதள கட்சி, அதாவது நிதிஷ்குமார் கட்சியிலிருந்தே ஜம்மு காஷ்மீர்லேருந்து எதிர்ப்பு வந்திருக்கு. அப்புறம் அங்கே பீகார்லேருந்து லல்லு பிரசாத் யாதவ் போன்றவங்களாம் இனிமையாவது ஒழுங்காக விலகணும், இவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கவே தகுதி இல்லாதவருங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்திருக்கு. இது எப்படி போகும், அடுத்த கட்டம் எப்படி நகரும் பார்க்குறீங்க? நிதிஷ்குமாருக்கு ஒரு பெருத்த ஏமாற்றம் தான் இந்த அறிவிப்பின் மூலமாக கிடைத்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். காரணம், துவக்கத்திலிருந்தே நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும், அவருக்கு இந்த ஹேமந்த் சோரன் போன்ற முதலமைச்சர்கள் எல்லாம் பழிவாங்கப்படுகிறார்கள், எங்கே நாமும் அந்த சிக்கலுக்குள் சிக்கி கொண்டு பழிவாங்கப்படுவோமோ என்கிற ஒரு அச்ச உணர்வில் தான் அவர் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போனார். அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததற்கு குறைந்தபட்ச நியாயம் கற்பிக்க வேண்டும் அல்லவா? பீகார் மக்களிடத்திலும் அதை சொல்லியாக வேண்டும், தன்னுடைய கட்சிக்காரர்களிடத்திலும் அதை சொல்லியாக வேண்டும். என்னதான் தலைமை ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டு இருந்தாலுமே கூட என்ன காரணத்துக்காக இப்படிப்பட்ட நடவடிக்கையில் அவர் ஈடுபடுகிறார் என்று எல்லோருக்கும் ஒரு கேள்வி உள்ளுக்குள் எழத்தான் செய்யும். அந்த கேள்விக்கான விடையாக அவர் வைத்தது 2 செய்திகளை கொண்டு வந்து வைத்தார். ஒன்று, பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து தரப்பட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை. இன்னொன்று, இந்தியா கூட்டணி முழுமையாக போய் சேராது, இந்தியா கூட்டணி எல்லா கட்சிகளையும் உள்ளடக்கி இருக்கிற கூட்டணியாக இருந்தாலுமே கூட ஒருமித்த கருத்தை அவர்களால் ஏற்படுத்த முடியாது, இது தேர்தல் வரை நிலைக்காது. இதை சொல்லித்தான் அவர் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி தன்னுடைய கட்சிக்காரர்களை சமாதானம் செய்தார். ஆனா அவர் எந்த 2 காரணத்தை சொன்னாரோ அதுல ஒரு காரணம் தேர்தல் காலத்திலேயே பொய்த்து போய்விட்டது. இந்தியா கூட்டணி முழுமையாக போய் சேராது என்று சொன்னார். இதோ இப்போது வரை, நேற்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் வரை இந்தியா கூட்டணி ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள், ஒரே கோரிக்கையின் அடிப்படையில் ஒன்றாக நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர், இன்றைக்கும் இந்தியா கூட்டணியினுடைய முகம் என்ன என்பதை நாடாளுமன்றம் பார்க்கத்தான் போகிறது. கடைசியாக அவர் கையில் இருந்த ஒரே ஆயுதம் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து ஒன்று மட்டும்தான். நேற்றைக்கு முன்தினம் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட இந்த கோரிக்கையை தான் முன்வைத்து பீகாரை சிறப்பு அந்தஸ்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையோடு தான் அவர்கள் வந்தார்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு. ஆனால் நேற்றைக்கு துரதிருஷ்டவசமாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எழுத்துப்பூர்வமாக எழுப்பிய கேள்விக்கு நிதித்துறையினுடைய இணையமைச்சர் பதிலளித்திருக்கிறார். அப்படி எந்த திட்டமும் ஒன்றிய அரசிடத்திலே இல்லை, அப்படி சொல்லி இருந்தால் கூட அதோடு நிறுத்தி கொண்டிருக்கலாம், இதுவரை திட்டம் இல்லை, இனி ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு நிதிஷ் முயற்சிக்கிறார் என்று. பீகாரை சிறப்பு அந்தஸ்து பட்டியலுக்குள் கொண்டு வருவதற்கு பீகார் தகுதியுடைய மாநிலமாக இல்லை என்கிற பதிலை அவர் சொல்லியிருக்கிறார். 2012 ஆண்டு பரிந்துரையை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காரு. ஆமா, தகுதி அடிப்படையில வாய்ப்பு இல்லை அப்படின்ற போது இனிமே நாங்க பீகார் குறித்து எந்த விதமான முயற்சியும் மேற்கொள்ள மாட்டோம், நீங்களும் இந்த கோரிக்கையோடு வராதீங்க அப்படிங்கிற ஒரு இறுதி கட்ட பதிலைத்தான் அவர் சொல்லி இருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். இதிலிருந்து ஒரே ஒரு செய்தி தெளிவாக தெரிகிறது. நேற்றைக்கு முன்தினம் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லோருக்கும் ஒரு கோரிக்கை இருந்தது, எல்லோரும் ஒரு கோரிக்கையோடு வந்தார்கள். ஈவன் காங்கிரஸ் கூட துணை சபாநாயகர் பொறுப்பு தங்களுக்கு தரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையோடு தான் அனைத்து கட்சி கூட்டத்தை அணுகியது. ஆனா தெலுங்கு தேசம் கட்சி எந்த கோரிக்கையும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் பங்கேற்று விட்டு வந்தது. இன்றைக்கு அதற்கான விடை தெரிந்துவிடும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும்னு கேட்கிற இடத்துலதான் சந்திரபாபு நாயுடு தொடக்கத்திலிருந்து அழுத்தமாக இருக்கிறார். 2 கோரிக்கை அவருக்கு. ஒன்று, சிறப்பு அந்தஸ்து வேணும், இன்னொன்னு இந்த அமராவதி ப்ராஜெக்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்க சொல்லி சொன்னாரு. இப்போது முதல் கட்டமாக 50,000 கோடி ரூபாயை ஒதுக்கி கொடுங்க அப்படின்றது அவருடைய வேண்டுகோள். இன்னைக்கு பட்ஜெட்ல தெரிஞ்சு பெறும் நிர்மலா சீதாராமன் அம்மையார்
ஆந்திராவுக்கு என்ன செய்ய போகிறார், எவ்வளவு நிதி ஒதுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனா நிதிஷ்குமாரை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அவர் வெளியேறுவதற்கான வாயில் கதவுகள் திறந்து விட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இதற்கு முன்பு நடந்த சம்பவத்தையும் இதோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. பீகார் மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்துல என்ன பேசினாங்க, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் முதலமைச்சர் வேட்பாளர் முன்னிறுத்தப்படுவார், அதை முன்னிறுத்தி நாம் இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம்னு சொன்னாங்க. அது உண்மையிலேயே நிதிஷுக்கு ஒரு பெரிய அதிருப்தியை தான் தந்தது. ஏன்னா நிதிஷ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருப்பார். நீங்க சொன்னது மாதிரி ரயில்வே துறையை எப்போதும் பீகார் விட்டு கொடுத்ததே இல்லை. லாலு பிரசாத் இருந்திருக்கிறார், அதே போல நிதிஷ்குமாரும் இருந்திருக்கிறார். இந்த முறை விட்டு கொடுத்ததற்கான காரணமே எப்படியும் நம்மை முதலமைச்சராக்கி விடுவார்கள், இந்த வெற்றி சட்டமன்ற தேர்தலில் தொடரும் என்றுதான் நிதிஷுடைய கணக்கு இருந்தது. ஆனால் அதில் ஓரிரு மாதங்களிலேயே இந்த வெற்றி வந்த ஓரிரு மாதங்களிலே மே மாசம் ரிசல்ட் சார், ஜூன் மாசம் போயிருக்கு. ஜூன் மாதத்துக்குள்ளாகவே இப்படி ஒரு தலைகீழ் நிலைமை மாறும் என்று நிதிஷ்குமார் நினைக்கல. எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டுதான் இருந்தார். எப்படியாவது இந்த சிறப்பு அந்தஸ்து கிடைத்து விட்டால் இதை வைத்துக் கொண்டு நாம் இந்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்து விடலாம் என்று காத்திருந்தார். அதற்கு ஒரு சப்பட்டி அடியை அவர் கொடுத்து விட்டார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். எதற்காக அந்த முதலமைச்சரை நிறுத்துவோம் என்று பாஜக பேசிய செய்தியை சொன்னா, அதன் பிறகு தன்னுடைய கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தை டெல்லியில கூட்டினாரு. சம்பந்தமே இல்லாம ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சி தனித்து போட்டியிடும் ஒரு அறிவிப்பை அந்த கட்சி வெளியிட்டிருக்கு. ஜார்க்கண்ட் மாநில தேர்தலில் நீங்க போட்டியிடணும்னு சொல்லியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, தனித்து போட்டியிடுவோம்னு சொல்றீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அங்கம் வகித்துக் கொண்டு நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்கிற அறிவிப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நெருக்கடியை தந்ததாக பாரதிய ஜனதா கட்சி கருதி இருக்கக்கூடும். முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து நாங்கள் களம் காண்போம் என்கிற பாஜகவினுடைய அறிவிப்பு தங்களுடைய கட்சிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்ததாக, அல்லது இது ஒரு நெருக்கடி சூழல் என்றுதான் நிதிஷ்குமார் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். மொத்தத்தில் தாமரை இலை மேல் தண்ணீரை போல இவர்கள் இருவரும் முட்டி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது ஒன்றிய அரசு. இனிமேல் எந்த காரணத்தை சொல்லியும் இவரால் கூட்டணியில் நீடிக்க முடியாது என்கிற நிலைமைக்கு நிதிஷ் வந்திருக்காங்க. என்ன காரணத்தை நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்ன காரணங்கள் எல்லாம் அடிபட்டு போயிடுச்சு, இனி எந்த காரணத்தையும் நீங்க சொல்ல முடியாதுன்ற ஒரு சூழல் வந்துட்டதுக்கு பிறகு எதை சொல்லி நீங்கள் இந்த கூட்டணியில் உங்களை தக்க வைத்துக் கொள்ள போகிறீர்கள் என்கிற கேள்விக்கு நிதிஷ் பதிலளிக்க வேண்டிய இடத்தில் வந்து நிற்கிறார். என்னை பொறுத்தவரையில அவர் கூட்டணியிலிருந்து வெளியேறுவார் என்றுதான் நான் பார்க்கிறேன். காரணம், இதற்கு மேலும் நிதிஷால் தாக்கு பிடிக்க முடியாது. சபாநாயகர் பொறுப்பு கேட்டு அதுவும் கொடுக்கப்படவில்லை. ஒன்றிய அமைச்சர்கள் அவர் கொடுத்த பட்டியல் நிராகரிக்கப்பட்டது. இப்போது பீகாருக்கான சிறப்பு அந்தஸ்து அதுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், உங்களை முன்னிறுத்தித்தான் தேர்தலை சந்திப்போம் என்கிற பேச்சாவது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறதான்னா அதுவும் இல்லை. அப்போ எந்த அடிப்படையில் அவர் இந்த கூட்டணிக்குள் நிலை பெற்றிருப்பார் என்கிற கேள்விக்கு எந்த ஒரு பதிலையும் பாரதிய ஜனதாவோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ கொடுக்க முடியாது. இல்லைன்னா நீங்க வாஜ்பாய் ஆட்சி காலத்துல ரொம்ப முக்கியமா ஒரு அரசியலை பின்பற்றினாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளராக ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போட்டாங்க. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தான் கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். எப்பெல்லாம் டிஸ்பியூட் வருதோ அப்பெல்லாம் யஷ்வந்த் சின்ஹாவுக்கும் இவருக்கும் நெருக்கடி வந்துருச்சு, கலைஞருக்கும் ஒரு சின்ன அரசியல் நெருக்கடி வந்துருச்சு. டி.ஆர். பாலுவோடு அவருக்கு ஒரு சின்ன மோதல் போக்கு நாடாளுமன்றத்துக்குள்ளேயே அது இலையோடி போயிருந்தது. அதையெல்லாம் கூப்பிட்டு பேசி சரி பண்ணவரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தான். அதே மாதிரி அன்றைக்கு இருந்த ஒன்றிய அமைச்சர் முரளி மனோகர் ஜோஷியோடு ஒரு சின்ன பிணக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்பட்டது. அதையும் பேசியவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தான். இப்படி அந்த ஒரு உயரத்தை ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கொடுத்தாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு தேசிய ஜனநாயக கூட்டணியில சீனியர் லீடர்னா நிதிஷ்குமார் தான். குறைஞ்சபட்சம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்கிற அந்த தகுதியாவது அவருக்கு தந்திருந்தால், அதை காரணம் காட்டியாது நான் தாங்க ஒருங்கிணைப்பாளர், எப்படிங்க கூட்டணியிலிருந்து வெளியேற முடியும்னு தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாரு நிதிஷ்குமார். அதையும் அந்த வாய்ப்பையும் இவர்கள் தரவில்லை. எனவே இப்போது நிதிஷ்குமாருக்கு எந்த காரண காரியமும் இந்த கூட்டணியில் இருப்பதற்கு இல்லை. எனவே வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. லல்லு வந்து நீ முதலமைச்சராக இருக்கவே தகுதி இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சுருக்காரு. அவங்க கட்சியை சேர்ந்த ஜம்மு காஷ்மீர்லேருந்து இந்த விஷயம் மட்டும் இல்லை, இங்கே இஸ்லாமியர்களுக்கு பற்றிய நிலை ரொம்ப மோசமாக இருக்குங்கிற இதை சொல்லி ஐக்கிய ஜனதா தளத்தை சேர்ந்த காஷ்மீர் தலைவர்கள் வந்து நிதிஷ்குமாருக்கு நெருக்கடி தர்றாங்க. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஆதரவை வாபஸ் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நிதிஷுக்கு இனி நான் இது என்ன இதை சொல்லி இருக்க லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நீங்கள் முன்வைக்கிறீங்க.
ஒருவேளை அப்படி ஒரு விலகினால் இந்த மோடி 3.0 ஆட்சி என்ன ஆகும்? நிச்சயமாக ஆட்சி என்பது தள்ளாட்டத்துக்கு தான் வந்து சேரும். ஏன்னா கடந்த முறையெல்லாம் அவர்களுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருந்தது. ஏதாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை எங்கிருந்தாவது கொண்டு வந்து சேர்த்து அவர்களுடைய ஆதரவை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அவர்களுடைய கையில் இருந்தது. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையும் நீங்கள் தொட முடியாது என்கிற நிலையில் தான் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேற்கு வங்கத்திலிருந்து நீங்கள் சில பேரை பிடித்து இழுத்து வரலாம் என்று சொன்னால், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் அப்படி ஒரு சூழல் நிலவவே இல்லை. வேறு எங்கிருந்து நீங்கள் கொண்டு வருவீர்கள்? வேற ஏதாவது காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதிருப்தியாளர்களை அழைத்து ஆதரவை கோர முடியுமா என்று கேட்டால் அதற்கான வாய்ப்புகளும் இல்லை. எந்த விதத்திலும் நீங்கள் இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. இப்ப நிதிஷ்குமாருக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது. அவர் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறினால், இப்ப நீங்க சொல்றது மாதிரி லாலு சொல்லி இருக்கிறாரு, நீ முதலமைச்சராக இருப்பதற்கே தகுதி இல்லைன்னு சொல்லி. முதலமைச்சராக இருப்பதற்கு தகுதி தேவையில்லை. அவருக்கு முதலமைச்சராக இருப்பதற்கு அறுதி பெரும்பான்மையே இல்லை. பாஜக விட்டு வெளியேறி வந்துட்டாருன்னா, பாஜகவோடு சேர்ந்ததனால்தான் அவருக்கு கூட்டணி ஆட்சி. பாஜக வெளியேறிவிட்டால், இவர் பாஜகவிலிருந்து வெளியேறிவிட்டால், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாகவும் ஜனதாதளத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாகவும் போகிற போது இந்த அரசு தன்னியல்பாகவே கலைந்து போயிடும். லாலு அதை குறிப்பிட்டு தான் சொல்லி இருப்பார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ நீங்க ஒன்றிய அரசினுடைய நிலைமை குறித்து கேட்டதால் இந்த செய்தியை நான் சொல்றேன். எப்படி நிதிஷனுடைய அரசு இயல்பாகவே செயலிழந்து போகுமோ, அது கலைக்க வல்ல அரசாக மாறி போகுமோ, அறுதி பெரும்பான்மை இல்லாத அரசாக மாறுமோ, அதே மாதிரிதான் ஒன்றிய அரசினுடைய நிலைமையும். ஆனா கொஞ்சம் புத்திசாலித்தனமா நிதிஷ் இதுதான் நேரம் என்று சொல்லி நாங்க வச்ச கோரிக்கை எதையுமே நிறைவேற்றல, எனவே இந்த காங்கிரஸுக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, பீகாருக்கு நாங்க சிறப்பு அந்தஸ்து தாரோம்னு கூட சொல்லலாம் காங்கிரஸ். ஏன்னா அதை சொல்லிட்டா சட்டமன்ற தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றிய காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி பீகார்ல பெறும். நான் ஏன் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணின்னு சொல்றேன்னா, இது குறித்து முடிவெடுக்க வேண்டியவர் லாலுவும் தேஜஸ்வியும் தான். அவங்க அகிலேஷ் மாதிரி ஒரு பக்குவப்பட்ட தலைவர்களாக இருந்து தங்களை ஒரு கட்டத்துக்குள் நிறுத்தி கொண்டு காங்கிரஸையும் ஜனதாதளத்தையும் உள்ளே அனுமதித்து ஒரு ஆட்சியை நிறுவுவார்கள் என்று சொன்னால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா தேஜஸ்வி இப்போது தனித்து காங்கிரஸோடு களம் காண வேண்டும் என்கிற அந்த ஒரு நிலைக்கு வருவார். நிதிஷ்குமாருக்கு 2 வாய்ப்புல ஒரு டோர் அங்க க்ளோஸ் ஆயிடும். தேஜஸ்வி அந்த முடிவுக்கு வந்தா, ஏன்னா இப்ப தேஜஸ்வி கையில தான் முடிவுகள் இருக்கு. தேஜஸ்வி ஏற்கனவே கடுமையான விமர்சனங்களை நிதிஷ் குறித்து வைத்திருக்கிறார். நிதிஷ் செய்த அரசியல் கருத்தறுப்பு வேலைகளை எல்லாம் தேஜஸ்வி நன்றாக உள்வாங்கி கொண்டுதான் இந்த அரசியலில் நகருகிறார். ஒன்றிய அரசை பொறுத்தவரை நிச்சயமாக நிதிஷினுடைய ஆதரவு வாபஸ் பெறப்பட்டால் அது ஆட்சி கவிழ்ப்பாகத்தான் இருக்கும். அதிலிருந்து வேற எந்த விதமான தப்பித்துக் கொள்கிற வேலையோ அல்லது தக்க வைத்துக் கொள்கிற வேலையோ ஒன்றிய அரசால் பாரதிய ஜனதாவால் செய்யவே முடியாது. பீகார்லயும் பாஜக ஆட்சிக்கு ஒரு ஆபத்து, டெல்லியிலையும் பாஜக ஆட்சிக்கு ஆபத்து, ஸ்டேட் சென்ட்ரல் ரெண்டுலையும் ஒரே நேரத்தில் ஆபத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிதிஷ் வாபஸை வாங்கினால் இந்த 2 ஆபத்து இருக்கு, ஸ்டேட் சென்ட்ரல் ரெண்டுலையும். அப்படிதானே? ரெண்டுலையுமே ஆபத்து, ரெண்டுலையுமே நிச்சயமாக ஆட்சி கவிழ்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கிறது. ஆனால் அவ்வளவு எளிதாக பாரதிய ஜனதா கட்சி நிதிஷை வெளியேற விடாமல் தடுப்பார்கள். இப்போது வேண்டுமானால் இந்த பீகாரினுடைய சிறப்பு அந்தஸ்துக்கு நாங்கள் வாய்ப்பில்லை என்று சொல்லி இருக்கிறோம், ஆனால் இது குறித்த சிறப்பு பரிசீலனை வைத்திருக்கிறோம் என்று ஏதாவது ஒரு வகையில் டோரை ஓபன் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா டோரை ஓபன் பண்றது மாதிரியான சூழல்கள் இப்போது ஒன்றிய நிதித்துறைக்கான இணை அமைச்சரினுடைய அறிவிப்பிலிருந்து புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே நேரத்தில் நிதிஷ் வெளியேறுவது என்பது அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது. ஏன்னா நீங்க ஒரு குறைந்தபட்ச கோரிக்கையோடு உள்ளார போறதாக சொன்னீங்க, அந்த குறைந்தபட்ச கோரிக்கைகள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டுச்சு. இப்ப இதே சந்திரபாபு நாயுடுவுக்கு இதே நெருக்கடி தான். ஆனா சந்திரபாபு நாயுடுக்கு வேறு ஒரு அஜெண்டா இருக்கு. சந்திரபாபு நாயுடு தன்னை முழுமையான அறுதி பெரும்பான்மை உள்ள கட்சியாக ஆந்திர மாநிலத்தில் நிரூபிச்சிட்டாரு. இப்ப ஆந்திர மாநில அரசினுடைய அறுதி பெரும்பான்மை முழுமையா இருக்கு. அந்த கட்சிக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, யாருடைய தயவும் தேவை கிடையாது. அதை தாண்டி இன்னொரு செய்தி, இப்போது அவருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலையாய பணி என்று அவர் கருதுகிற பணி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை பழி வாங்க வேண்டும். கடந்த காலத்தில் தனக்கு நேர்ந்த அரசியல் அவமானங்களை எல்லாம் பழி தீர்த்து கொள்வதற்காக இப்போது மிகுந்த நிதானத்தோடு இருக்கிறார் என்று கூட நான் சொல்ல மாட்டேன். பழிவாங்குகிற உணர்ச்சி மேலிட அவர் இருக்கிறார். எப்படியாவது
ஜெகன்மோகனை தூக்கி இவர் என்னெல்லாம் செய்தாங்களோ அதையே திருப்பி அவருக்கு கொடுத்து விட வேண்டும், ஒருபடி அதிகமாகவே கொடுத்து விட வேண்டும் என்கிற அந்த எண்ணம் சந்திரபாபு நாயுடு இருக்கு. அதற்காகவாவது அவர் பாஜகவை தாங்கி பிடிக்க வேண்டும். ஒன்றிய அரசு நாளைக்கு எந்த விதத்திலும் ஜெகன்மோகனை காப்பாற்றிடக்கூடாது, ஜெகன்மோகன் ஒன்றிய அரசோடு எந்த விதத்திலும் இணக்கமாக போயிடக்கூடாது, அப்ப நாம அங்க ஒரு முட்டுக்கட்டையை போட்டு வைக்கணுங்கிற ஒரு அரசியல்ல இருக்காரு. இப்ப நிதிஷ்குமாருக்கு அந்த அரசியல் கூட இல்லை. இங்கிருந்து நாம வெளியேறிட்டா தேஜஸ்வி போய் பாஜக கூட்டணியில, தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சிருவாருன்னு ஏதாவது ஒரு சூழல் இருக்கா? இல்ல, நிச்சயமாக அவர்கள் போக மாட்டார்கள். எந்த கட்டத்திலும் அவர்கள் போனதில்லை என்பதும் நிதிஷ்க்கு தெரியும். அப்ப அந்த கட்டாயம் கூட நிதிஷ்க்கு இல்லை. எனவே நிதிஷ் வெளியேறுவதை தவிர வேறு வழியே கிடையாது. 2 கட்டமும் முடிவுக்கு தான் வரும். இப்ப பீகார்ல நீங்க இந்த ஆட்சி கவிழ்க்கப்படலைன்னா கூட மிக சொற்பமான காலத்துல தேர்தல் வரதான் சார் போகுது. அப்போ நீங்க ஒண்ணு பெரிய ஆட்சி நீட்டிப்ப செய்து இன்னொரு 4 ஆண்டு காலம் இருக்கு. இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவோடு இணக்கமாக போக வேண்டிய கட்டாயம் எதுக்கு வந்துச்சு? 4.5 ஆண்டு கால ஆட்சி இருந்துச்சு கையில. இப்ப பாஜகவோடு கையில் இணக்கமாக போனா 4.5 ஆண்டு காலத்தை நம்ம சுமூகமா கொண்டு போலான்னு 4.5 வருஷம் இருந்தது ஆட்சி. அதனால போனாரு. இப்ப நிதிஷ்குமாருக்கு அந்த மாதிரி ஏதாவது கெடு இருக்கா? 1 வருஷம் கூட முழுமையாக இல்லை. அப்போ நீங்க எதுக்காக இவ்வளவு மெனக்கிட்டு அந்த கூட்டணியை தக்க வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியை இயல்பாகவே நீங்க சொன்னது மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல கேட்டாங்கன்னு சொன்னீங்க. அது மாதிரி பீகார்ல இருக்கிறவங்களே கேட்பாங்களா, உங்களை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல மாட்டாங்க, நீங்க கேட்ட போர்ட்போலியோவை கொடுக்க மாட்டாங்க, நீங்க கேட்ட சிறப்பு அந்தஸ்தையும் தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நேரடியாக வெளிப்படையாகவே சொல்ல, நாங்க பரிசீலிக்கிறோம்னு கூட சொல்லலையே பாஜக. குறைந்தபட்சமாக கூட்டணியில் இருப்பவர்கள் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள், அதற்காக வேணும் நாம் அந்த பதிலை ஒரு சமரசமாக சொல்லுவோம் என்று கூட சொல்லலையே. முகத்தில் அடித்தால் போல சொல்லியிருக்கிறாங்களே, எதற்காக இருக்கிறீங்கன்னு கேட்பாங்களே. எனவே 2 இடங்களிலும் ஆட்சி கவிழ போகிற ஒரு சூழல் தான் நிதிஷ்குமாரினுடைய முடிவின் மூலமாக இருக்கும். நிதிஷ்குமார் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தை கொண்டு வந்து நிறுத்தப்படுவார் என்றுதான் நான் பார்க்கிறேன். நிதிஷ்குமார் நிறுத்தப்படுவார். ஆனா பீகார் லோக்கல் பாலிடிக்ஸ்னு ஒரு இன்னும் இருக்கு. திமுக அதிமுக பாலிடிக்ஸு தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படின்னு உங்களுக்கு தெரியும். கேரளாவில் சிபிஎம் காங்கிரஸ் பாலிடிக்ஸு எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மேற்கு வங்கத்தில் சிபிஎம் காங்கிரஸுக்குள்ள சிக்கல், சிபிஎம் காங்கிரஸுங்கிறத விட சிபிஎம் திரிணாமுல் காங்கிரஸுக்குள்ள சிக்கல் என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இதே சிக்கல் லல்லு வர்சஸ் நிதிஷ்க்கு வராதா? என்னதான் தேசிய அரசியலாக இருந்தாலும் மாநில அரசியலுக்குள்ள அந்த லோக்கல் பாலிடிக்ஸில் அந்த விஷயம் வராதா? நீங்கள் கேட்கலாம், ஏற்கனவே கூட்டணி வச்சுருக்காங்களேன்னு. கூட்டணி வச்சு அது மீண்டும் ஒரு அவமானமான சூழ்நிலையில் அதெல்லாம் சகஜன்னு பார்த்துக்குவாங்களா பீகார்ல? இல்ல, பீகார் அரசியலை பொறுத்த வரைக்கும் இருவரும் ஒன்றாக இருந்தவர்கள் தான். ஒரே மாணவர்கள். அவருடைய டிராவல் என்ன, அதே மாதிரி நிதிஷுடைய டிராவல் என்ன, அவர் எங்கிருந்து வந்தவர், அந்த டிராவலே ஒரே டிராவல் தான். நீங்க எக்ஸாக்டா சொல்லணும்னா சிபிஎம் காங்கிரஸ் எல்லாம் போக தேவையில்லை, திமுக அண்ணா திமுக தான். இருவருமே அண்ணாவின் வழியில் வந்தவர்கள். அதே மாதிரி இருவருமே ஜெயபிரகாஷ் நாராயணனை பின்தொடர்ந்து வந்தவர்கள் தான். அந்த அரசியல் என்பது மிக தெளிவான அரசியல். இப்ப கடந்த காலத்துல இருந்த கூட்டணியில எந்த முரண்பாடும் இல்லைங்க, ஒரு முரண்பாடு கிடையாது. என்ன முரண்பாடு இருந்தது? தேஜஸ்வியும் நிதிஷ்குமாரும் புறப்பட்டு போய் தான் இந்தியா கூட்டணிக்கான அடித்தளத்தை ஒவ்வொரு மாநிலங்களிலும் அமைப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டாங்க. பீகாரிலிருந்து புறப்பட்ட அந்த சூறாவளி தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மையம் கொண்டிருக்கிறது, அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஏன் இடைப்பட்ட காலத்துல போனாருன்றத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரனுக்கு நிகழ்ந்த அந்த சூழல், அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படல இவர் முடிவெடுக்கும் போது. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவார் என்று எல்லா வகையிலும் முடிவுகள் எடுக்கப்பட்டு விட்டன என்கிற செய்தி நிதிஷுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கும். எல்லோருக்கும் கிடைக்கிற போது முதலமைச்சராக இருந்தவருக்கு கிடைக்காமல் இருந்திருக்குமா? அப்போ நாமும் அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டால் இந்தியா கூட்டணியிலையும் நம்ம பெருசா சோபிச்சிட முடியாது. அதே நேரத்துல ஜெயிலுக்கு போயிட்டா கட்சிக்குள்ளேயும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். என்னதான் நீங்க கூட்டணின்னு முடிவெடுத்து போனாலுமே கூட தேஜஸ்வி நாளைக்கு லீடு எடுத்துட மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இருக்குன்னு நிதிஷ்க்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கும்ல. நாம சிறையில இருக்கும் போதே தேஜஸ்வி ஏதாவது லீடு எடுத்துட்டாருன்னா நம்ம கட்சியே கபலீகரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சுன்னா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு அச்ச உணர்வு தான். இதுதான் சரியான தருணம், சரி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாம போயிடலாம் அப்படிங்கிற அந்த முடிவோடு அவர் போனார். உண்மையிலேயே நிதிஷ் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போனது நிதிஷனுடைய இமேஜ்ல ஒரு மிகப்பெரிய டேமேஜ். அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிதிஷை காரி உமிழாதவர்கள் இந்தியாவில் யாருமே இல்லை. எல்லோரும் காரி உமிழ்கிற ஒரு இடத்துக்கு சேர்ந்தார். இவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் டேமேஜ அவருடைய கரியர்ல எனக்கு தெரிஞ்சு நிதிஷ் வேற எந்த கட்டத்திலையும் சந்திச்சிருக்க மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் டேமேஜ் அவருக்கு அந்த காலகட்டத்துல ஏற்பட்டது. அதையெல்லாம் சகித்து கொண்டு கூட
அவர் இந்த கூட்டணிக்கு போனதற்கான காரணம் தன்னையும் தன்னுடைய கட்சியையும் தற்காத்துக் கொள்ள வேண்டும். சார், நிதிஷனுடைய பழைய பலம் எல்லாம் இப்போது நிதிஷ் இடத்துல இல்ல. ஒரு காலத்துல நிதிஷ் இந்த கூட்டணியில் இடம்பெற்றால் பீகாரில் வெற்றி உறுதி என்று பேசப்பட்ட நாட்கள் உண்டு. அப்படித்தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் முதலில் துவக்கத்தில் நிதிஷ் சேர்த்தார். நிதிஷ் கொடுத்த இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டது சார். நிதிஷ் கொடுத்த இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட காலம் போய் நிதிஷும் பாரதிய ஜனதா கட்சியும் சரிசமமாக பிரித்து கொண்டு போட்டியிடுகிற காலம் வந்தது. அதன் பிறகு நிலைமை என்னன்னா, நிதிஷ் பாரதிய ஜனதா எத்தனை சீட்டு தனக்கு ஒதுக்கும்னு காத்திருக்கிற நிலைமைக்கு சேர்ந்தார். இப்ப இதுல நீங்க நிதிஷ் அரசியல் மட்டுமே பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் நம்ம. ஆனா நிதிஷோடு இப்போது ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிற சிராக் பஸ்வான் குறித்தும் நீங்க பேச வேண்டியிருக்கு. இப்ப சிராக் பஸ்வான் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு? அவரும் ஒன்றிய அமைச்சராக இப்போது தொடருகிறார். நிதிஷை ஒற்றியே முடிவெடுக்க போகிறார். ஏன்னா நிதிஷுக்கும் அவருக்கும் ஒரு இணக்கமான போக்கு வந்துருச்சு. இங்க எப்படி ஒரு கட்சிய பவன் கல்யாணுடைய கட்சிய சந்திரபாபு நாயுடு கையில வச்சிருக்காரோ, அது மாதிரி அங்க சிராக் பஸ்வான கையில வச்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு சிராக் பஸ்வான் அப்படி எல்லாம் முடிவு எடுத்து வெளியில வந்துட மாட்டார். ஏற்கனவே பாஜக அஜெண்டாலதான் அவர் நிதிஷ்குமாரை தோக்கடிக்கிறதுக்கு சட்டமன்ற தேர்தல்ல நிதிஷ் போட்டியிட்ட இடங்கள்ல மட்டும் எதிர்த்து வேட்பாளரை போட்டாரு. ஒட்டுமொத்தமா போட்டியிட்டு இருந்திருக்கணும்ல. ஆனா பாஜக போட்டியிடுற இடங்கள்ல பாஜகவுக்கு ஆதரவு, பாஜக போட்டியிடாத இடங்கள்ல நிதிஷை எதிர்த்து கேண்டிடேட்டை போட்டாங்க அவங்க. அதுதான் நிதிஷ்குமாருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவே. இப்போது அவர் என்ன செய்ய போகிறார் என்கிற கேள்வியும் இங்கே எழுந்து விட்டால், ஒருவேளை நாளைக்கு நிதிஷ் இந்த முடிவை கூட எடுக்கலாம். துணிச்சலாக நான் பீகார் மாநிலத்தினுடைய அரசியலுக்காகத்தான் இந்த கூட்டணியில் இருந்து வெளியேறினேன், இந்த கூட்டணி வேண்டாம் என்று சொன்னது பீகார் அரசியலுக்காகத்தான் சொல்லி சிராக் பஸ்வானை கையில வச்சுக்கிட்டு, சிராக் பஸ்வானும் இவரும் சேர்ந்து நிதிஷும் சேர்ந்து தேர்தலில் போட்டிட்டா என்ன செய்வீங்க? இந்தியா கூட்டணி மும்முனை போட்டி ஏற்படக்கூடாதுன்னு இருக்கா? தமிழ்நாட்டில் ஏற்படலையா? அது மாதிரி மும்முனை போட்டிகள் ஏற்பட்டால் அது நிச்சயமாக யாருக்கு ரொம்ப அதல பாதாள முடிவை தரும்னு சொன்னா பாஜகவுக்கு தான். ஏன்னா ரேஸ்ல 2 பேரும் தான் இருப்பாங்க, தேஜஸ்வி நிதிஷும் தான் இருப்பாங்க. அந்த சூழலை உண்மையிலேயே உருவாக்குவதுதான் நிதிஷனுடைய அரசியலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். பாஜகவுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். நீ பீகார்ல ஒண்ணுமே கிடையாது, நான் இருந்தா மட்டும்தான் உனக்கு பீகாரில் முகம் என்கிற அந்த அரசியலை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று சொன்னால் சிராக் பஸ்வானை கையில் எடுத்துக்கொண்டு போட்டியிட வேண்டும். நிச்சயமாக அந்த முடிவையும் அவர் பரிசீலிப்பார் என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்ப ராகுல் போன்றவர்கள் நிதிஷ் இந்தியா கூட்டணி மாதிரி வருவதை ஒரு பாசிட்டிவா பார்ப்பாங்களா? ஸ்டேட் பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், பீகார் ஓவராலா அதை பாசிட்டிவா பார்ப்பாங்களா? இல்ல வேணாங்க இவர் வந்தா ஏதாவது மாறிக்கிட்டே இருப்பாருங்கிற மாதிரி பார்ப்பாங்களா? இல்ல இப்போதைக்கு இந்தியா கூட்டணியில அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? சரி, ராகுலை பொறுத்தவரையில ஒரு விஷயத்துல ரொம்ப தீர்க்கமா இருக்காரு. காங்கிரஸுக்கு முழு பெரும்பான்மை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கிடைக்காத வரை நாம ஆட்சி அமைப்பதோ அல்லது கூட்டணி கட்சிகளை அழைத்து பேசி அவங்கள புதுதா கூட்டணியில சேர்க்கிறதோ அந்த வேலை வேண்டாம்னு நினைக்கிறார். அப்படி அவர் முன்பே நினைத்திருந்தா சரத்பவார் ஒரு முயற்சியை மேற்கொண்டால் சந்திரபாபு நாயுடு இடத்துல பேசுவதற்கு, அதற்கு ஒரு பச்சை கொடியை அவர் காட்டியிருந்தால், ராகுல் காட்டியிருந்தால் நிச்சயமாக சரத்பவாரினுடைய பேச்சுவார்த்தையில் ஏதாவது ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கும். ஒரு முடிவு எட்டப்பட்டிருந்தால் இன்றைக்கு பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி இல்லை. என்னை போன்றவர்களுடைய கருத்து கூட அதுதான். நான் அன்றைக்கு தேர்தல் முடிவு வெளியான அன்றைக்கு ஒரு பிரபல தொலைக்காட்சியில் பேசுகிற போது கூட நான் சொன்னேன், எந்த கட்டத்திலும் இப்படி ஒரு நெருக்கடிக்குள்ளான அரசை ராகுலோ அல்லது காங்கிரஸோ அமைக்கவே கூடாது. எப்படி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஒரு அரசு அமைந்ததோ அது போன்றது ஒரு அரசு அமைவதுதான் இந்தியாவுக்கும் நல்லது, காங்கிரஸ் கட்சிக்கும் நல்லது. இல்லைன்னா இழுக்கிற இடத்துக்கெல்லாம் நீங்க போய்கிட்டே இருக்கணும். இப்ப பாஜக இழுக்கிற இடத்துக்கெல்லாம் போகலையே அப்படின்னு சொன்னா பாஜகவுக்கு வேறு வேறு இடங்களில் இருந்து ஆதரவு பெற முடியாது என்கிற நிலைமை இருந்தாலுமே கூட பாஜக ஒரு மினிமம் சீட் வச்சிருக்காங்க சார். அந்த மினிமம் சீட்டு கூட காங்கிரஸ் கிட்ட இல்லை. இப்ப காங்கிரஸ் ஒரு புதிய முயற்சியை மேற்கொள்வது என்பது காங்கிரஸ் கட்சிக்கு உண்மையே காங்கிரஸ் கட்சியை பலகீனப்படுத்தும். நீங்க 3 முறை அதிகாரத்துக்கு மோடி வந்ததற்கு பிறகு 4வது முறை அவரை அதிகாரத்துக்கு வரவிடாமல் தடுப்பது என்பது எளிது. ஆனா இப்போ நீங்க அவரை தடுத்து விட்டு இப்போ ஒரு கூட்டணி அரசை அமைச்சிட்டு இந்த கூட்டணி அரசு நிலை பெறாமல் கவிழ்ந்து போனா இதுவே ஒரு பெரிய பொலிட்டிக்கல் செட்பேக்கை உருவாக்கும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ராகுல் அந்த முடிவை எடுத்தார். இப்போது நிதிஷை சேர்த்துக் கொள்வாரா சேர்த்துக் கொள்ள மாட்டாரா என்பதெல்லாம் ராகுல் கையில் இல்லை. ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. ஏன்னா ராகுல் தனிப்பட்ட நபராக முடிவு எடுக்க முடியாது.
காங்கிரஸ் கட்சி லீடிங் போர்ஸா இருந்தாலுமே கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னதை போல காங்கிரஸ் அல்லாத ஒரு அணி தேசியத்தில் கட்டியெழுப்பப்படுவது என்பது அது ஒரு மாய தோற்றம் தான் என்று சொன்னார். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. ஆனா காங்கிரஸ் மட்டுமே முடிவெடுக்க முடியாது, எல்லோரும் சேர்ந்துதான் முடிவெடுக்கணும். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது தெரியாது அல்லவா? மம்தா பானர்ஜி என்ன பேச போகிறார் என்று தெரியாது, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன சொல்ல போகிறார் என்பது தெரியாது. அதுக்குதான் நான் நிதிஷ்க்கு இன்னொரு டோர் ஓபன் ஆயிருக்குங்கிறத சொன்னேன். சிராக் பஸ்வானை வச்சுக்கிட்டு அவர் தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன் இப்ப நவீன் பட்நாயக் களத்துல நிக்கலையா தனியா? பாஜகவுக்கு எந்த கட்டத்திலும் நான் துணை போக மாட்டேன், அதே நேரத்தில் இந்தியா கூட்டணிக்கு வரமாட்டேன்னு நிக்கிறார். அது மாதிரி நிதிஷ் நின்றுட்டு போக வேண்டியதானே? நிதிஷுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சார்? இப்போது பாஜகவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பதுதான் நிதிஷுக்கு அரசியல் ஆரோக்கியமான போக்கா இருக்கும். உங்களை எல்லா வகையிலும் ஒடுக்கியது பாரதிய ஜனதா கட்சி தான். நான் அதனால்தான் இந்த சீட்டு விஷயத்தை சொன்னேன். நீங்க கொடுத்த இடங்கள்ல போட்டியிட்ட காலம் போய், நீங்க அவங்களோட சரிசமமாக சீட்டை பகிர்ந்து கொண்ட காலம் போய், அவர்கள் உங்களுக்கு சீட்டு கொடுக்குற இடத்துக்கு கழுதை தேய்ந்து கட்டரிப்பான கதையாக நீங்க வந்து சேர்ந்தீங்க. திரும்ப நீங்க பாஜகவுக்கு போனதே தவறு. ஜெயிலுக்கு போனா என்ன ஆயிட போகுது? ஜெயில போய் இருங்களேன், உங்க கட்சி இன்னும் பலம் பெறும்ல. ஆனா அதுக்கெல்லாம் அவர் தயாராக இல்லை. போராட்ட குணங்களை உள்வாங்கி கொண்டு அரசியலில் வளர்ந்தவர் தான். அதனாலதான் நான் சொன்னேன், அவருடைய பொலிட்டிக்கல் கேரியர்ல ஒரு பெரிய டேமேஜ் அவருக்கு வந்ததுன்னு சொல்லி. அதையெல்லாம் கணித்துத்தான் அவர் இந்த கூட்டணிக்குள் போனார். இப்போது ராகுல் காந்தி முடிவெடுப்பதல்ல இந்தியா கூட்டணிக்கு யார் வந்து சேருவது என்பது. என்னை பொறுத்தவரையில் நிதிஷ்குமாரை சேர்க்காமல் இருப்பதுதான் இந்தியா கூட்டணிக்கு நல்லது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துமே கூட. ராகுல் என்ன முடிவெடுப்பார் என்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ராகுலுடைய முடிவு மட்டுமல்ல இந்தியா கூட்டணியுடைய முடிவு என்பது மட்டும் உறுதியாக நான் உணர்கிறேன். எல்லோரும் சேர்ந்துதான் எடுக்க வேண்டிய முடிவு. எனவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நாயுடுக்கு அந்த நிதி இதெல்லாம் ஓரளவு செட்டில் பண்ணிடுவாங்களா, இல்ல நாயுடுக்கும் பீகார் மாதிரியே விட்டுருவாங்களா? இதுவரை எந்த விதமான பச்சை கொடியும் ஒன்றிய அரசிடமிருந்து ஆந்திராவுக்கு காட்டப்படவில்லை. அதனால்தான் சொன்னேன், இன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர்ல நிர்மலா சீதாராமன் அம்மையார் என்ன செய்ய போகிறார் என்பதை காத்திருந்துதான் பார்க்கணும். சார், ஆந்திராவுக்கு பீகாருக்கு கூட நீங்க விட்டுருங்க. இப்ப ஆந்திராவுக்கு இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடியே அவர் மாநிலத்தினுடைய தலைநகரை கட்டியெழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். இப்ப எப்படி நீங்க மாநிலத்தினுடைய தலைநகரத்தை கட்டி எழுப்புவீங்க? உங்களுக்கு பொருளாதார ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. ஒரு காலத்துல நீங்க ஹைதராபாத்தை வந்து மாடர்ன் ஹைடெக் சிட்டியா மாத்துனதுல சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. அதை நாம் ஏற்கனவே ஜீவாட்டுடைய வாயிலாக விரிவாக பேசி இருக்கணும். அந்த ஒரு சந்திரபாபு நாயுடுவினுடைய ஆளுமை இப்போது ஆந்திராவிலே நிச்சயமாக எடுபடும் என்று ஆந்திராவினுடைய மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அந்த மக்களினுடைய நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு சந்திரபாபு நாயுடு இடத்துல இருக்குது. சந்திரபாபு நாயுடு இப்ப தலைநகரத்தை கட்டி எழுப்புவதற்கான நிதியாகத்தான் 1 லட்சம் கோடி ரூபாய் அவர் கேட்டார். இதுவரைக்கும் நாங்க தரோம்னு சொல்லல, தரலன்னு சொல்லல. அது அப்படியே நிலுவையில வச்சிருக்கிறாங்க. அந்த ஃபைலையே இவங்க ஓபன் பண்ணல. ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும்னு கேட்டாரு. ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுப்பதற்கான எல்லா தகுதியும் இருக்கிறது. ஏன்னா தெலுங்கானாவுக்கு கொடுத்திருக்கீங்கல்ல சிறப்பு அந்தஸ்து. அப்ப நீங்க ஆந்திராவுக்கு கொடுப்பதுல என்ன சிக்கல் இருக்கு? தெலுங்கானாவுக்கு அது தலைநகரம் அமைஞ்சிருச்சு சார். ஆந்திராவுக்கு தலைநகரம் கூட அமையவே இல்லை. அந்த ப்ராஜெக்ட் தான் அவர் பணம் கேட்கிறாரு. ஒன்றிய அரசுக்கு முழுமையாக நிதி வருவாயையும் தந்துவிட்டு, ஒன்றிய அரசு மாநில தலைநகரை நிர்மாணிப்பதற்கு நிதியும் தராமல் ஒரு மாநிலம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இயங்கும்? அதுவும் தென் மாநிலத்துல ஒரு மாநிலம் அப்படி இயங்க முடியுமா சார்? தென் மாநிலத்தினுடைய போர்ஸ் என்ன? தென் மாநிலத்தினுடைய இயங்கியல் எப்படி இருக்கிறது? இது எல்லாவற்றையும் சந்திரபாபு நாயுடு உள்வாங்கித்தான் பார்ப்பார். அப்போ இதுவரைக்கும் எந்த கிரீன் சிக்னலும் நீங்க ஒன்றிய அரசிடமிருந்து சந்திரபாபு நாயுடுக்கு கிடைக்கப்பெறவில்லை என்று சொன்னால், எந்த இடத்தில் சந்திரபாபு நாயுடு நிற்க வேண்டும், எந்த இடத்தில் ஓட வேண்டும் என்கிற முடிவை அவர் இன்றைக்கு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து விடுவார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அவரு 1 லட்சம் கோடியிலிருந்து கொஞ்சம் இறங்கியும் வந்திருக்காரு. ஆனா ஒரு படி கூட மேலே ஏறி வரவே இல்லை பாரதிய ஜனதா கட்சி. ரொம்ப கவனமா பார்க்கணும். அவரு சமீபத்திய அறிவிப்புல என்ன சொன்னாரு? முதற்கட்டமாக 50,000 கோடி ரூபாயை நாங்க அறிவிக்கிறோம்னு சொல்லுங்க. அந்த 50,000 கோடி ரூபாயை ஆதார சுருதியாக வைத்துக் கொண்டு நாங்கள் பணிகளை துவங்குகிறோம், அதன் பிறகு பார்த்துக் கொள்வோம் என்று கூட ஒரு கோரிக்கையை அவர் நேரடியாகவே வச்சார் சார். மறைமுகமாவெல்லாம் போய் மோடியை பார்த்தோ அல்லது அமித்ஷாவை போய் பார்த்தோ நிதியமைச்சரை போய் பார்த்தோ தனிப்பட்ட முறையில எல்லாம் கோரிக்கை இல்லை. பொதுவான கோரிக்கை, பொது தளத்திலேயே அவர் வைத்தார் கோரிக்கையை. எல்லா மக்களுக்கும் தெரியட்டும் என்கிற அந்த அரசியலோடு தான் அவர் அதை அணுகினார். ஆனால் இதுவரை ஒரு இன்ச்சு கூட நகராத ஒன்றிய அரசு இன்றைக்கு பட்ஜெட்டில் என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்துத்தான் சந்திரபாபு நாயுடுனுடைய நடவடிக்கை அமையப்பெறும். ஆனா சந்திரபாபு நாயுடு கொஞ்சம் அரசியலில் நிதானத்தோடு இயங்கினால் அவர் உண்மையிலேயே ஒரு சக்சஸ்ஃபுல் பொலிட்டீஷியனா இன்னொரு 10 வருஷத்துக்கு இருப்பாரு ஆந்திராவில. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு அலங்கோல ஆட்சியை நடத்திவிட்டு வந்திருப்பதாகத்தான் ஆந்திராவில் இருக்கிற எல்லோரும் சொல்கிறார்கள். அந்த வகையில்
ஒரு நிதானமான ஆட்சியை இவர் தருவார். இப்போதைக்கு நீங்க ஜெகன்மோகனை பழிவாங்க வேண்டும் என்கிற அந்த பழிவாங்குகிற உணர்ச்சியை ஓரம் வைத்துவிட்டு, உண்மையிலேயே மாநில நலன் சார்ந்து இப்போது பாரதிய ஜனதா நிதி அறிவிக்கலையா? தேவையில்லையா உங்க கூட்டணி? நாங்க உங்க கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம். எந்த விதமான பயனையும் மாநில அரசுக்கு தராமல் உங்களோடு நாங்கள் ஏன் இருக்க வேண்டும் என்கிற அந்த முயற்சிக்கு அவர் வந்து இறங்கினார் என்று சொன்னால் 10 வருட காலத்துக்கு அவர்தான் சார் ஸ்டாரு. ஆனா அவர் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதை இன்றைய பட்ஜெட் கூட்டத்தொடரை பொறுத்துத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. கண்டிப்பா. இந்த மாதிரியான நேரத்தில் இப்ப அவர்களுக்கான பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி தயவில் தான் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு கூட்டணி கட்சி விலகும்போது, நீங்கள் சொல்ற மாரி அவர்களுக்கான அந்த மேஜிக் நம்பருங்கிறது தள்ளாடக்கூடிய நிலை வரும். அதை அவர்களுக்கு ஈடு செய்யக்கூடிய வகையில் பிற கட்சிகளும் இப்போதைக்கு அவர்களுக்கு சாதகமாக இல்லை. குறிப்பாக பட்நாயக்கிலிருந்து பலரும் வந்து எதிர்பார்க்கிறாங்க. பட்நாயக் அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, பொதுவா ஒரு எல்லாரிடம் எல்லா மாநில கட்சிகளிடம் பாஜக என்றால் ஒரு அச்சம் இருக்கிறது. கொள்கை ரீதியான எதிர்ப்புங்கிறத விட சர்வேவுக்கான அச்சமே பாஜகவை பார்த்து பயப்படக்கூடிய நிலையில் அவங்க போய்விட்ட காரணத்தினால் ஒரு ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தள்ளாட்டத்தை நோக்கி போகும். நிதிஷ் என்ன முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கிறது? நாயுடு எப்படி எடுப்பார்? ராகுல் காந்தி முதிர்ச்சியாக எப்படி இதை அணுகணும்? இதை உடனே இந்தியா கூட்டணி சாதகமாக பயன்படுத்திக்குமா? ஏன்னா இந்த மாதிரி சந்தர்ப்பம் வந்தோடனே ராகுல் நிதி சந்திப்பு எப்போது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும். இங்கே பிரச்சனையான உடனே என்ன ராகுல் எப்போ சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான இது ரகசியமாக சந்திச்சிட்டாரா, எப்போது நிகழும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான் எழும். ஆனால் அந்த கேள்விக்கு நீங்கள் ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்கீங்க. ராகுலுடைய கேரக்டர் தெரிஞ்சு இந்தியா கூட்டணியினுடைய தன்மை புரிந்து ரொம்ப ஒரு பதட்டத்தையும் ஒரு பரபரப்பையும் தாண்டி எது சரி ஆரோக்கியமான ஒரு அரசியல் என்பதையும் ரொம்ப விரிவாக மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரம் ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.